அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ செஷன்னா மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இதில் கொடுக்குற இந்த வேல்யூஸ் சும்மா இதை வச்சாலும் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோங்க. இது ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ், அவ்வளோதானே தவிர இதெல்லாம் நம்ம ட்ரேடிங்கிற ஒரு சின்ன துடி. ஓகேங்களா? அதே போல் யூடியூப்ல யார் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதெல்லாம் நம்பாதீங்க என்னைக்கும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் கூடியோ இல்லை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 24,800 கால் 182 rupees எபோ இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், பிலோ இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்க பாருங்க, இதுதான் 182 லைனு. மார்க்கெட் அங்கேருந்து என்ன இருக்குங்க, ஃபால். இவர் இறங்கியிருக்காருன்னா அப்போ மார்க்கெட் என்ன இருக்குங்க, ஃபால் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அப்போது நம்ம ஒரு புட்டை பை பண்ண வேண்டியது. அந்த புட்டை எந்த விலையில் பை பண்ணுவோம், அதுதாங்க முக்கியம். நம்ம டைம் வேல்யூவே நம்ம இதில் கிடையாது, உடைச்சிருவோம். அந்த புட்டை அந்த விலையில மட்டும்தான் பை பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும் இன்னைக்கு, கண்டிப்பாக கீழே. நம்ம சொல்லி கொடுத்த டைமிங்கில் எவ்வளோ பர்ஃபெக்டாக டைமிங்லாம் ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. அந்த டைமிங் தான் இம்பார்ட்டன்ட். மொத்தம் போய் எல்லா டைம்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. பங்குச்சந்தையில் ஆப்ஷன் பையர் சேஃபாக நமக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டு. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும், நம்ம ஷோ பண்ணவே தேவை. ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிஜிட்டரில் 2 ஸ்ட்ரைக் நான் வச்சுருக்கேன். கால் அண்ட் புட். கால் பை ட்ரிகர்ட் கன்ஃபர்மேஷன். இதுக்கு மேலே ஏன் போகலன்றது மேக்ஸில் உங்ககிட்டயே வேல்யூ இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்தது கால், இது ட்ரிகர்டு ஆனால் கன்ஃபர்மேஷன் பண்ணல. எகைன் கால் ட்ரிகர்ட் கன்ஃபர்மேஷன் டார்கெட். இந்த இடத்துல ஏன் பை எடுத்துருக்கணுன்றதுக்கான விடை மேக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸ் வேல்யூ கூட மேட்ச் பண்ணி மட்டும்தான் இதை பண்ணணும். அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட் அல்லாதவர்களுக்கு இதை நம்ம கொடுக்குறது. எகைன் செல்லு ட்ரிகர்டு கன்ஃபர்மேஷன், ஸ்டாப் லாஸ் அடிக்கல, செல்லே தான். அப்போ இங்கேயே இவர் 1 minute பார்த்து இங்கே எடுத்துருக்கலாம், 1 minute பார்த்து ட்ரேட் பண்ணலாம். எகைன் இவர் பை ட்ரேடு கன்ஃபர்மேஷன், ஸ்டாப் லாஸு இங்கே இது வரைக்கும் சின்ன டார்கெட் தான் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் வந்துட்டு போயிருக்கு. மேக்ஸ் வேல்யூவில் நம்ம எதையுமே மேக்ஸ் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஸ்மார்ட் டிஜிட்டருங்கிறது ஸ்மார்ட்டாக பயன்படுத்துங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஸ்மார்ட் டிஜிட்டர்லேயே நம்ம மேக்ஸ் வேல்யூ சேமாக வரும் பொழுதெல்லாம் ட்ரேடை மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.